சில உணவுகளுக்கு வந்து நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றுற மாதிரி தான் வரும். கரெக்டாக அளவோடு சாப்பிட்டுக்கிறோம். எல்லாமே அளவோடு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா உடம்பு அதுவாகவே இது பண்ணிக்கிறோம். ஊறுகாய்க்கு எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போது இதில் போட்டு வறுத்துருக்கணும். இந்த மிளகு இது ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கனால நான் இப்போ வந்து இந்த அளவு போடுறேன். பார்த்துக்கோங்க. மிளகு இந்த அளவு போடுறேன். ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க. மெதுவாக போடு, கையில் போடுங்க. ஆமாம், அதில் எல்லாத்தையும் போட்டு அப்படி போடுங்க. எண்ணெய் தான் இருக்குல்ல. அதாவது எண்ணெய் போட்டால் ரொம்ப வந்து இதாக நினைக்கிறாங்க. ஆனால் எண்ணெய் போடுறது தப்புத்தை நிறையா போட்டக்கூடாது. ஆனால் சில பொருளுக்கு போட்டுட்டு ஆகணும். சில இதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக நீங்கள் நடங்க, கொள்ளுங்க, ஓடுங்க, ஆடுங்க, குதிங்க, அதை செஞ்சுக்கோங்க. அதை சொல்லிட்டேன் நான் ஏக்கத்தில். சாப்பிட்டா அதே சாப்பாடு வந்து பசிச்சு சாப்பிடுங்க. பசிக்காட்டால் சாப்பிடாதீங்க. அப்புறம் அடுத்து பசி வந்த உடனே சாப்பிடுங்க. ஆமாம், சீரான உணவு, சீரான எண்ணெய், சீரான உடற்பயிற்சி, இது 3 இருந்தால் 100 வயசு வாழலாம். இது 3ஐயும் கடைப்பிடிச்சிக்கிறோங்க. அது எங்கள் வயசுக்காரவங்க. நாங்கள் வந்து இப்போ உடற்பயிற்சி செய்கிறேன், மூச்சு பயிற்சி செய்கிறேன். ஆனால் என்னால் நடக்க முடியலை, குதிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியலை. இல்லாட்டா வந்து கொஞ்சம் நடந்தால் அப்படி தூரம் நடந்தால் வலி வருது, காலெலாம் உடம்பும் வலிக்குது. அப்புறம் போய் படுக்க வச்சிருது. அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த வயசில் நல்ல உடம்பை கெட்டி பண்ணி வச்சுக்கிறோங்க. நல்லா அதை செஞ்சு எவ்வளோ பெரிய நீங்கள் கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம சமைக்கிறது மாதிரி வராது. நம்ம சமையலுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி பாருங்கள் கொஞ்சம் வத்திருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த பூண்டை போட்டுடலாம். வெள்ளை பூண்டை அதுவும் அதோட சேர்ந்து அப்படியே வருந்துடும். இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சா பாருங்க. கொஞ்சம் வெந்துருச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட போகிறோம். 3 ஸ்பூன் இருந்துச்சு, அப்படி போட்டாச்சு. நல்லா வதக்கி, நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க.